மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வீரலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கார். வாங்க அவங்களை வரவேற்று நிறைய விஷயங்கள் பேசலாம். தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சியா? டேக் ஒன் டேக் டூ ஆக்ஷன் சொல்லுவாங்க பாருங்க, அது போல லைட் ஆன் லைட் ஆஃப். இது என்ன சைக்கோத்தனமா இருக்குது? பைபிள் புசியானது மாவட்ட செயலாளர் கோத்து விட்டுருச்சு நீதிமன்றத்துல. விஜய் வந்து நின்ன உடனே செல்ஃபி எடுத்தான் பாருங்க. அவனுடைய அந்த ரியாக்ஷன் தான் அங்க ஆனதுக்கே காரணம். முழுக்க முழுக்க காரணமே அதுதான். முட்டாள் ரசிகர், தற்கூரி ரசிகர் கூட்டத்துக்கு யார் தண்டனை கொடுப்பாங்க தான் நான் கேள்வி எழுப்பினேன். அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களா, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படி அவனை பார்த்து உனக்கு என்ன மன திருப்தி ஆக போகுது? ஒருத்தனை சாக அடிச்சுட்டு உனக்கு என்ன மன திருப்தி? டிவில பாக்கலையா? அப்படின்னா வந்து உங்க குடும்பத்துக்கு அவர் வந்து என்ன பண்ணிட்டு போறாரு? ஒட்டுமொத்தமா விஜய் ரசிகர் எவன் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சாலோ அந்த பொண்ணு அவனை காதலிக்காதீங்க. எனக்கு எங்க ஹஸ்பண்டை விட எனக்கு நடிகர் விஜயன் தான் நான் விரும்புறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசுதுங்க பாருங்க. இந்த தற்கூரி இந்த மாதிரி தற்கூரிங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வந்து அழகா ஆண் அழகெல்லாம் கிடையாது நடிகர் விஜய் எல்லாம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். குறிப்பா இந்த கரூரில் நடந்த அந்த ஸ்டாம்படுக்கு அப்புறம் வந்துட்டு தாவேகா குறித்து கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தீங்க. எப்படி பாக்குறீங்க அந்த நிகழ்வு? அந்த நிகழ்வுக்கு அப்புறம் தாவேகாவினுடைய அணுகுமுறை இருக்குல்ல, ஒரு அரசியல் கட்சியா சரியா செயல்படுறாங்களா? எந்த அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, அந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியா அப்படின்னு கேட்க தோணுது. தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சியா, நடிகர் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவரா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. நான் கேட்கல, மக்கள் தான் கேட்குறாங்க. ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் நடக்கிறப்ப ஒரு கட்சி தலைவர் மனிதநேயம் உள்ள நம்ம மக்கள் நம்மளுக்காக வந்திருக்கிறான், குழந்தை குட்டி, வயசானவன், இளைஞர்கள், காலேஜ் படிக்கிறவன், ஸ்கூல் படிக்கிற பையன், ஃபேமிலி கேர்ள், வயசு பொண்ணுங்க எல்லாருமே நம்மளை பார்க்க வந்திருக்கிறாங்க. நம்மளை பார்க்க வந்த இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்றப்ப எந்த ஒரு ஈவு இறக்கம் உள்ள எந்த ஒரு மனிதனும் என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவன் போகவே மாட்டான். அந்த வாகனம் வந்து கிளம்பி போனதுனாலதான் இன்னும் வந்து அங்க நெருக்கடியான சூழ்நிலை உருவாகி அங்க நசுங்கி சாகுறாங்க. அப்ப அந்த வாகனத்துல உள்ள அமர்ந்து அந்த இறங்கினா இன்சிடென்ட் நடக்கும், ஏன்னா உன்னை எதனா பண்ணிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளை மைக்ல நீ பேசியிருக்கணும். அதை நீ பண்ணல. ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண சொன்னது விஜய், புசி ஆனந்த், அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே. அப்ப அந்த ஏற்பாடு பண்ண சொன்ன நடிகர் விஜய் வந்து வர பெண்களையும், தாய்மார்கள், குழந்தைங்க, இளைஞர்கள், பெரியவங்க இப்படி வரப்ப அவங்கள தனித்தனியா ஒரு பேட்சா வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஸ்ட்ரீட் பிரச்சாரம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 1000, 2000, 3000, 5000 பேருக்குள்ளதான் வந்து நம்ம சுத்தி நின்று பார்ப்பாங்க, எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி. ஆனா இவருக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இவர் நடிகர் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான நடிகர்ன்றதுனால ரசிகர்களும் வருவாங்க, பொதுமக்களும் வருவாங்க. ஏன்னா ஒரு டிவிலேயே பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபேஸு நம்ம நேரில் பார்க்க போறோம்னா எல்லா இடத்துல இருந்தும் வருவாங்க. அப்போ வர்றப்ப அவங்க வர்றாங்கன்னா அப்போ லட்சக்கணக்கான ஆட்கள் வராங்க, 1000 கணக்கில் வராங்க. அப்போ 27,000 29,000 பேருன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு ஸ்பாட்ல இருந்து உங்களுக்கு யாருமே இன்டிமேஷன் கொடுக்க மாட்டாங்களா? பொறுப்பாளர்கள், மாவட்டம், ஒன்றியம், அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாராவது இங்க வந்து அதிகமா கூட்டம் சேர்ந்துட்டே இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் இன்டிமேஷன் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க வந்தது வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழிச்சுதான் வந்திருக்கிறீங்க உங்க டைமிங் மீறி. அப்ப சொல்றப்ப ஒரு கட்சி தலைமை, நல்ல தலைமைக்கான பண்பு உள்ளவன், நல்ல ஒரு தலைவர் என்ன பண்ணுவானா, அப்ப உடனடியா பெண்களை தனியா நிக்க வைங்க, குழந்தைகளை வச்சுருக்கிறோம் தனியா வந்து செட் பண்ணி வைங்க, ஜென்ஸுங்களை தனியா வைங்க, அவங்களுக்கு ஏதாவது காலையில இருந்து வெயிட் பண்றாங்களா அவங்களுக்கு ஏதாவது தண்ணீர் எதனாவது வழங்குங்க அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லியிருக்கணும் நடிகர் விஜய். ஆனா அதுக்கு மாறா அவர் எதுவுமே பண்ணல. கட்சியினுடைய கட்டமைப்பு இல்ல, வாலண்டியர்ஸ் யாருமே இல்ல, அதனால ஏற்படுத்த. அதுதான் ஏன் இல்ல. எங்க இப்ப நான் படிக்கிறப்ப ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நாங்க ஜேஆர்சின்னு சொல்லுவாங்க, ஜூனியர் ரெட் கிராஸ் மூவ்மெண்ட், ஸ்கவுட் இருப்பாங்க,
இன்னொன்று சில நம்ம ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய சில இதெல்லாம் வந்து நிற்க வைப்பாங்க. அதெல்லாம் நான் ஜேஆர்சியில் நான் எப்போவுமே நான் இருப்பேன். நான் அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறப்ப முதல் உதவிக்கு நாங்கள் தான் முன்னாடி நிற்போம். எவ்வளோ பேருக்கு? ஒரு 500 பேர், ஒரு 300 பேர் தான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில். அப்போ அந்த குழந்தைங்கள் யாராவது மயக்கம் அடைஞ்சு, ஸ்டூடெண்ட்ஸுங்க மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாலோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சோர்வு ஏற்பட்டாலோ, அவங்களுக்கு தாகத்துக்கு நாங்கள் போய் சப்ளை பண்ணுவோம் தண்ணி. அந்த ஜேஆர்சி நாங்கள் தான் வந்து அந்த முதல் உதவி செய்யறதும், அவங்களுக்கான திங்ஸ் கொடுக்கறதும். ஸ்கவுட் பாய்ஸு, ஸ்கவுட் கேர்ள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சரண் ஏரிய இது அமைப்பு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்து சாந்தப்படுத்தி அமைதியாக இருக்க சொல்லி அவங்கள வந்து ஒழுங்குபடுத்துவாங்க. இது சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம கற்றுக்கின ஒரு விஷயம். நீ பள்ளிக்கூடமே போகலையா, காலேஜே போகலையா, இல்லை படிக்கவே இல்லையா, இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா? ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் இந்த விஷயம் எதையுமே தெரியாமல் நீ நேராக வந்து அந்த கேரவனுக்குள்ள வந்து உட்காந்து அமர்ந்துட்டு லைட் ஆன் லைட் ஆஃப், டேக் ஒன் டேக் டூ ஆக்ஷன் சொல்லுவாங்க பாருங்க, அது போல் லைட் ஆன் லைட் ஆஃப். இது என்ன சைக்கோத்தனமாக இருக்குது? இது எந்த கட்சி தலைவர் என்ன பண்ணுவாங்களா? லைட் ஆன் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. தூரத்தில் இருந்த பொதுமக்கள், தூரத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள், தூரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் நம்மளை அங்கேருந்து இங்கே வரமாட்டாங்க. பெரியவங்கெல்லாம் ஒரு தலைவர் போகிறாங்கன்னு லாங் ஷாட்லேருந்து பார்த்துட்டு அவங்க அப்படி அப்படியே கிளம்புவாங்க. ஆனால் நடிகர் விஜய் என்ன பண்ணார்னா, அந்த இடத்துக்கு வரும்போது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஸ்பாட்டில் வந்து தான் லைட்டை ஆன் பண்ணி உடனே ஏறிடுறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, லாங்கில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் நிற்கிறாங்க பாரு, அவங்க எல்லாருமே பார்க்க முடியாத சூழ்நிலையில் எல்லாரும் மறுபடியும் வராங்க. இவர் கூட வண்டி பின்னாடி வரானுங்க பாருங்க, 2000 பேர் 3000 பேர். அவனை உள்ள வந்து இந்த காரோட சேர்ந்து தள்ளிட்டு உள்ள வராங்க. அப்போ எப்படி வருவாங்க உள்ள? ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து பிதிக்கிட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க. அப்போ இன்சிடென்ட் நடக்குது. இன்சிடென்ட் நடந்து உடனே என்ன ஆகுது, இவருக்கு தெரிஞ்சு போய் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு இருக்கிறவங்களாம் வந்து இங்கே ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சு, உடனே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆளுக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, விஜய் இறங்கி உடனே 20 நிமிஷத்தில் இங்கே சென்னை நீலாங்கரைக்கு வந்துட்டாப்புல. இங்கே அதாவது நிகழ்ச்சி அந்த பிரச்சாரம் கூட்டத்துக்கு 6 மணி நேரம் 7-8 மணி நேரம் நீ லேட்டாக வந்தவர் 20 நிமிஷத்துல நீங்க ரீச் ஆகி சென்னைக்கு போயிடுறீங்க. கொஞ்சம் கூட ஏதாவது மனிதாபிமானம் இருக்கா? அது கூட விடுங்க. எனக்கு என்னன்னா, எனக்குள்ள ஆதங்கம், நாட்டு மக்கள் மத்தியில உள்ள ஆதங்கம் என்ன அப்படின்றத நான் அன்னைக்கு என்னுடைய கருத்தை தான் அன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ல பேசினேன். நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண சொன்ன நடிகர் விஜய்க்கு கண்டிப்பா சட்டம் தன் கடமையை செஞ்சு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதுக்கு துணை போன புசி ஆனந்த் ஒரு கட்சியில பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க. ஒரு கட்சியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து பாதுகாக்கணும்னு நாங்க நினைப்போம். 2ஆம் கட்ட தலைவர் அவனுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளரை பாதுகாக்கணும்னு நினைப்போம். ஆனா இந்த பைப்புல புசி ஆனந்த் மாவட்ட செயலாளர்ல கோத்து விட்டுருச்சு நீதிமன்றத்துல. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அவரை பார்த்தா பாவமா இருக்குது அந்த மதியழகுன்றவர். அவங்க ஒய்ஃபை பார்த்தா கதிரி அழுது அவங்க இல்லாதப்பட்டவங்க மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா வசதியா வாழற குடும்பம் மாதிரி தெரியல. அவங்கள ஜெயில பிடிச்சி போட்டாங்க. ஆனா அந்த பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, மாவட்ட செயலர் தான் எல்லாத்துக்கும் போறோம்னு கோத்து விட்டு இவங்க எஸ்கேப் ஆகி இவங்க தலைமுறை ஆயிடுறாங்க. அன்னைக்கு கூட அந்த வீடியோல நடிகர் விஜய் பேசினது, புசி ஆனந்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் தான் இவர் பேசுறாரு. எங்க அவர் மேல அரெஸ்ட் பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து அவருக்கு எந்த ஒரு ஈவு இறக்கோ, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒரு கண்டென்ட் என்ன பேசியிருக்காரா? அவர் முகத்துல அந்த முக சாயல ஏதாவது ஒரு கருணை இருந்துச்சுங்களா? அவர் ஏதாவது வருத்தப்பட்ட மாதிரி எதனா ஒரு செய்கை இருந்துச்சுங்களா? நடிக்க கூட தெரியல அந்த விஷயத்துல. எப்படி நடிச்சாலும் மாட்டிப்போம், ஏன்னா சம்பவம் நம்மளால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்த தண்டனை கிடைக்க போது புசி ஆனந்துக்கும் வந்து அவர் மாட்டினாருன்னா அவரும் ரிமாண்டு, அதுக்கு ஏற்பாடு பண்ணவங்க எல்லாருமே இப்போ வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக சட்டம் தண்டனை கொடுக்கும். ஆனால் அந்த சம்பவம் நடக்கிறப்ப கொஞ்சம் கூட சமூக அக்கறை கிடையாது, பொது நலன் மீது அக்கறை கிடையாது, சமூக சிந்தனை கிடையாது. வெறும் சினிமா மோகத்துக்காக மட்டுமே அந்த நடிகர் விஜயோடைய ரசிகர் கூட்டம், பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, எதையுமே பார்க்காம கையில் ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த விஜய் வந்து நின்ன உடனே செல்ஃபி எடுத்தான் பாருங்க. அவனுடைய அந்த ரியாக்ஷன் தான் அங்க ஆனதுக்கே காரணம். முழுக்க முழுக்க காரணமே அதுதான்.
அவனுங்க முழுக்க முழுக்க பக்கத்துல நிக்கிறவங்க நம்ம மெரிக்கிறோம், பக்கத்துல நிக்கிற இடிக்கிறோம், அவங்கள வந்து புடிச்சு தள்ளுறோம், ரொம்ப கூட்டம் இருக்கே, நம்ம பெண்களை பாதுகாக்கணும். அந்த தொண்டனுக்கு கொள்கை இருந்தா தானே அந்த அவனுக்கு வந்து அந்த மனிதநேயம் இருக்கும். அவன் ஃபுல்லா தான் சினிமா மோகத்துல இருக்கானே. அப்ப அந்த முட்டாள் ரசிகர், தற்கூரி ரசிகர் கூட்டத்துக்கு யார் தண்டனை கொடுப்பாங்கன்னு தான் நான் கேள்வி எழுப்பினேன். அதனாலதான் அந்த போல ஒரு விஷயத்த சொன்னேன் நான். அரசியல் நோக்குக்காக அவங்க கூடல, வெறும் ஒரு பிடிச்ச நடிகரை பாக்குறதுக்காக அந்த ஆமா, அது ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் கட்சி கிடையாது. அந்த கட்சி தலைவருக்கு அரசியல் தெரியல, வர தம்பிங்களுக்கும் அரசியல் படுத்த தெரியல, அரசியலும் சொல்லி தர தெரியல. மூணாவது வந்து அவருக்கு எந்த ஒரு கொள்கை கிடையாது. ஏதாவது அவர் வச்சிருக்கிற தலைவர்கள் பத்தி ஏதாவது ரெண்டு நிமிஷம், ஒரு நிமிஷம் பேச சொல்லுங்க. அவர் கொள்கை தலைவரா ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களை, தந்தை பெரியாரை பற்றியோ அறிஞர் அண்ணாவை பற்றியோ யாராவது ஒருத்தரை பற்றியோ அவர் வந்து ஒரு நிமிஷம் அவரை பேச சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு, அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மண்ணுக்காக என்ன சமூக நீதி பெற்று கொடுத்தாங்க, ஒரு விஷயத்த பேச சொல்லுங்க. யாராவது துண்டு சீட்டில எழுதி கொடுத்தாதான் அந்த அவரால் பேச முடியும். மற்றபடி அவரால் பேசவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆக்டிங் தலைவர் தான். அவர் நிஜமான தலைவர் கிடையாது. அவர் எப்படி வந்து சினிமான்றது வந்து ஒரு நிழல், இப்போ அரசியல்ன்றது வந்து நிஜம். அவர் சினிமாக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாம சினிமா போல இங்க வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் அன்னைக்கு அரூர்ல வந்து, அதாவது எப்படி சொல்றது, கொஞ்சம் கூட வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. மக்கள் வராங்க, இவ்வளவு லட்சம் மக்கள் வராங்களே நம்மளை நம்பி, அவங்களை எப்படி பாதுகாக்கணுன்ற தலைமைக்கான பண்பு கிடையாது. அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறோமே அந்த தலைவருக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்ற அந்த ஒழுக்கம் கிடையாது, மனிதநேயம் கிடையாது, எதுவுமே இல்லாம சினிமால வந்து அதாவது சினிமா ஷூட்டிங் போனா கூட நடிகர் விஜய் வந்து பிஃபோரா போயிடுவாருங்களாம். இப்போ 10 o'clock அவர் ஷூட் ஆரம்பிக்குது அப்படின்னா 9 o'clockலாம் 1 hour பிஃபோரா போயிடுவாருங்களாம். ஏன்னா அவருடைய ஓனருக்கு அவர் விசுவாசமா இருக்கிறாரு. அவர் வாங்குற சம்பளத்துக்காக அவர் வந்து நேர்மையா இருந்துக்கிறாரு. உன்னை நம்பி வந்த பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், அவங்க டிக்கெட் கொடுத்து வாங்கினதுனாலதான் இன்னைக்கு நீ இல்ல கோடீஸ்வரன், இல்லைன்னா நீ பிச்சைக்கார பையன் தான் நீ. அப்ப அந்த மக்களை நீ காக்க வச்சுட்டு நீ சல்லாபமா நீ வாழற. ரெண்டாவது வந்து எனி டைம் அவர் வந்து ஏதோ ஒரு ட்ரக்ஸுக்கு வந்து அடிமையா இருக்காருங்க தம்பி. அந்த மாதிரி அடிமையா இருந்தாதான், உயரக போதைப் பொருளை இந்த மாதிரி நபர்கள் பயன்படுத்தினாதான் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த பதட்டம் வந்துடுச்சு. அவங்கள போய் காப்பாத்துறோம்னு துடிக்கல அவங்களுக்கு. இப்ப சாதாரணமா ரோட்ல நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம ரோட்ல நம்ம எல்லாரும் இறங்கி ஓடுவோமா இல்லையா? இந்த போல நபர்கள்லாம் தப்பிக்க தான் பார்ப்பாங்க அங்க இருந்து. அதனால நடிகர் விஜய் வந்து முதல்ல விளக்கத்தை நீங்க ஏத்துக்கலையா? இந்த மாதிரி வந்துட்டு நான் போனா அங்க கூட்டம் சேர்ந்துரும், திரும்பி வந்தா சாதாரண சூழல் ஏற்பட்டுரும், அதனால நீ வந்தா கூட்டம் சேர்ந்துரும். நீ ஏன் சென்னைக்கு வந்த? பக்கத்துல கோயம்புத்தூர் இருக்கு, இந்த பக்கம் வந்து திருச்சி இருக்கு. உனக்கு ஏத்த உன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நீ தான் சொல்றீங்க எனக்கு போதுன்ற அளவுக்கு பணம் இருக்குன்னு நல்லா 5 star ஹோட்டலா எடுத்து தங்கு. நீ போன உடனே ரசிகன் பின்னாடி ஓடிந்துருவானா? அந்த இறந்து போன மக்களுடைய ஆத்மா சாந்தியா அடைஞ்சிருக்காதுங்க தம்பி. நான் ஏற்கனவே வந்து இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் சுடுகாட்டுல இருந்து வீடியோ போட்டேன். அந்த சுடுகாடு கூட எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மோவர் கிராமத்துல அந்த ஒரு சிறுமி வந்து விஜய் அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இறந்து போச்சு பாருங்க. இருந்தாலும் வந்து ஹெல்ப்பும் பண்ணல, நேர்ல வந்து பார்க்கல. அந்த சுடுகாட்டை அந்த சமாதி பக்கத்திலேயே நின்று நீங்க இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி தங்கைகள், நீங்க இதுக்கப்புறமா திருந்துங்க, அந்த நடிகர் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கெதி தான் சமாதியை காமிச்சு பேசினேன். மறு வாரமே திருச்சி கரூர்ல வந்து 41 பேர் சமாதி ஆயிட்டாங்க. அந்த இன்சிடென்ட் கூட எங்க திருவள்ளூர்ல நடக்க வேண்டியது. நான் இங்க வந்தீங்கன்னா உங்க கருப்பு கொடி காமிச்சு உங்க உருவ பொம்மை எரிப்பேன் நான் கண்டனம் தெரிவிச்சு எச்சரிக்கை வச்சு நான் வீடியோ வெளியிட்டு அவங்களுக்கு அறிக்கை நான் போட்டதுனால அவங்க பயந்து போய் உடனே அந்த டேட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. திருவள்ளூர்ல வர டேட் இல்லைன்னா திருவள்ளூர்ல 100 பேர் செத்துருப்பான். அதை நாங்க தடுத்தோம், இங்க தடுக்க முடியல. அந்த இடத்துல கூட பாருங்க, விஜய் அவர்கள் வந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன், அவருக்கு வந்து ஹார்ட் வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, ஆன்ஜியோவோ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அந்த மனுஷன் அவ்வளோ உடம்பு முடியாம அவர் ஸ்பாட்ல வந்து அந்த உயிரை மேற்கொண்டு உயிர் வந்து போகக்கூடாதுன்னு, அவங்க பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க காப்பாத்துறாங்க அவங்க. அதே போல அன்பில் மகேஷ் அண்ணன், அவர் பாத்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார், எனக்கு பொம்பளை குழந்தைங்களே கிடையாது, எனக்கு வந்து ரெண்டுமே வந்து எனக்கு ஆம்பளை பசங்க தான், என் மனைவி கிட்ட சொல்லுவேன் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நம்மளுக்கு பொம்பளை குழந்தை இல்லைனாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய எல்லா பொம்பளை பசங்களும் நம்ம பொம்பளை பசங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ இது பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவார். அவர் அந்த இடத்துல வந்து பார்க்குறாரு, சின்ன குழந்தைக்கு வந்து குடல் சரிஞ்சு சின்ன வயசு 1 வயசு 1.5 வயசு குழந்தை மெரிச்சு சாகடிச்சுட்டுக்கிறானுங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னா யாரா இருந்தாலும் அடக்கவே முடியாது. நாங்களாம் இன்னும் ஓன்னு அழுதுருப்போம். நாங்கள் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அழுதுருப்பாங்க. சின்ன குழந்தை பெண் பிள்ளைகளை பார்த்தா, ஆம்பளைங்களை பார்த்தா கூட அழ வராது. பொம்பளை பசங்க என்ன அறியாம குழந்தை என்னன்னு அறியாமையே அதை பிதுங்கி சாகடிச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு தந்தையா இருக்கிறவன் அழ வருமா வராதா?
அதை எடுத்து சமூக வலைத்தளத்துல இந்த ஏடிஎம்கே கட்சிக்காரங்க, பாஜக, RSS எல்லாம் 4 பேரும் சேர்ந்து அதை ஒரு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தானுங்க. இவனுங்களாம் மனசுல ஈவு இருக்கும், கொஞ்சம் கூட ஈரமே இருக்காதா இவங்களுக்குலாம்? இவங்களாம் வயிற்றுக்கு என்னதான் திங்கிறானுங்களே தெரியல. அப்ப அவன் குடும்பத்துல ஒரு குழந்தை செத்து போனா அவன் சிரிச்சிட்டு இருப்பானா? அழுவானா அழமாட்டானா? அப்ப ஒருத்தவங்களுடைய வலியை கூட புரிஞ்சுக்க தெரியாம இவனுங்களாம் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கானுங்க. எல்லாத்தையுமே அரசியலா பார்க்க வேணாங்கிறது. ஆமா, எதையுமே அரசியல். இப்ப ஏடிஎம்கே கட்சியில இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம போய் அழதான் முடியும். முதலமைச்சர் அவர்கள் வயசானவர். அவர் ஸ்பாட்ல அந்த டைம்ல வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மறுநாள் மதியமோ இல்ல ஈவினிங் கூட வந்திருக்கலாம். அவரால் அங்க பொறுத்துக்க முடியல. ஏன் சொல்லுங்க? அவருக்கும் பெண் பிள்ளை இருக்கு. பெண் பிள்ளைகள் இறந்து போச்சுன்னு அந்த செய்தியை கேட்ட உடனே தான் அவரு அடிச்சு புடிச்சு துடிச்சு எழுந்து வராரு. இல்ல, ஆறுதலான விஷயம் முதலமைச்சரே நேர்ல வராருங்கிறது. ஆனா அதுக்குமே எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னாக்கா, ஏன் வேங்க வயலுக்கு போல, ஏன் கள்ளக்குறிச்சியில செத்து போனவன் அவன் திமுரு கொழுப்பு எடுத்து போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தான். அவன் செத்ததை போய் பார்த்தா என்ன, பார்க்கலனா என்ன? அதை பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க தம்பி. அவனே அவனுடைய மரணத்தை தேடிக்கிட்டான், கள்ளச்சாராயம் குடிச்சு காய்ச்சி. அதுக்கான சட்டவிரோத நடவடிக்கை எடுத்து எல்லாத்துக்கும் அப்பயே ரிமாண்ட் பண்ணாங்க, சிறையில வச்சாங்க. அந்த குடும்பத்துக்கான ஆறுதல் அடுத்த கட்ட பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அமைச்சர்கள் பார்த்தாங்க, சென்றாங்க, அவங்களுக்கான எல்லாமே பண்ணாங்க. இது அப்படி கிடையாது. இது ஒரு மனிதனால ஏற்படுத்தப்பட்ட மாபெரும் விபத்து போல நடந்த ஒரு படுகொலை. இது இந்த படுகொலையை ஒரு நாட்டோடைய முதலமைச்சருங்க அவரு. அவங்களுடைய ஒவ்வொரு உயிருக்கும் அவரும் பொறுப்பு இல்லையா? அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த குழந்தைங்க அவருக்கும் அவ்வளவு பேரம்பேத்திங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு. அப்ப அந்த வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் இறந்து போறப்ப அந்த தந்தைக்கும் எந்த தாய்மார்களுக்கும் துடிக்கும், அவங்களுக்கான உணர்வு, வலி, எல்லாம் வேதனாலாம் வரும். ஈரமே இல்லாதவன் கல் நெஞ்சக்காரன் தான் அப்படி பேசுவான். இல்ல அரசியல் படுத்தணும், அரசியல் செய்யணும் அப்படின்ட்டு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ரொம்ப நிதானமாவே அணுகுனாரு. பேசக்கூடிய இடத்துல கூட என்ன சொன்னாருனாக்கா, இப்படியான விடயத்தை எந்த கட்சி தலைவரும் விரும்ப மாட்டாங்க, யாரும் எதுவுமே இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஆனா விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதுல பழி வாங்கன்னா என்ன பழி வாங்குங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் இதற்கு முழு பொறுப்பும் தமிழக அரசு தான் ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவங்க எந்த வித பொறுப்பையும் ஏத்துக்காம தட்டி கழிச்சுட்டு போறது. இதுதான் நடிகன்றது. அவர் எவ்வளவு சூப்பரா அவர் ஆக்ட் பண்றாரு பாருங்க. இன்சிடென்ட் சம்பவம் உன்னால நடந்துச்சுன்னு உனக்கே தெரிஞ்சுதான் நீ எஸ்கேப் ஆகி வந்துடுற. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களை இருக்க முடியாம தாங்க முடியாம எழுந்து அவங்களுக்கு அந்த குடும்பத்தோட குடும்பமா நின்று அங்க துக்கத்துக்கு கூட இருந்து துக்கம் அனுசரிச்சு அவங்க கூட இருந்து அவங்களுக்கான இழப்பீடு தொகையை அறிவிச்சு கொடுத்தாரு. தமிழ்நாடு அரசு 10 லட்ச ரூபாய் இழப்பீடு தொகை அறிவிக்கிற வரைக்கும் நீ அமைதியா இருந்த? இவங்க 10 லட்சம் அறிவிக்கிறாங்க, நீ 1 கோடி கொடுக்க வேண்டியதானே? உங்ககிட்ட பணமா இல்ல? ஒரு படத்துக்கு, ஒரே ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குற நீ. அது போல எத்தனை படத்துக்கு நீ வாங்கியிருப்ப? ஆஃப்டர் ஆல் 45 கோடி உனக்குலாம் ஒரு ஆஃப்டர் ஆல் தான். அது சாதாரண பணம். ஏன் உங்களால கொடுக்க முடியல? தமிழ்நாடு அரசு 10 லட்ச ரூபா அறிவிச்ச உடனே அவங்க 10 லட்சம் கொடுத்துட்டாங்களா, நான் இன்னும் 10 லட்சம் போட்டு 20 லட்சமா கொடுக்குறேன்னு அறிவிச்ச கேவலமான எண்ணெய் பிடிச்ச நடிகர் நீ. அவங்க பழி வாங்கலன்னா இல்லை பழி வாங்கணும்னு நினைச்சா அப்படின்றதுக்குள்ள தூக்கிட்டு இருப்பாங்க நடிகர் விஜய் போலீஸ். ஜனநாயக அமைப்புன்றதுனால தான் திமுக ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படின்றதுனால இன்னும் விஜயை விட்டு வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா அவரெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்காரு அவரு. அவருக்கு பேக்கப்ல பிஜேபி இருக்குது, RSS இருக்குது அப்படின்றதுக்காகலாம் சும்மானா திமுகவை விமர்சனம் பண்ணணும், திமுகவை இதெல்லாம் கோத்து ஒண்ணுலாம் நினைக்கக்கூடாது. இந்த சம்பவத்துல முழுக்க முழுக்க நாட்டு மக்களுக்கு நல்ல தெளிவா தெரியுது. இதுக்கு முதல் குற்றவாளி நடிகர் விஜய் மட்டும்தான். நான் என்ன கேட்கறேன்னா, நடிகர் விஜய் அவருக்கு அரசியல் தெரியல. மேற்கொண்டும் அவருக்கு பொதுக்கூட்டத்துக்கோ இல்ல பிரச்சாரத்துக்கோ இப்ப கரூர் செல்றதுக்கு கூட அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அவர் மறுபடியும் யாரையாவது பலி கொடுக்கத்தான் செய்வாரு. அந்த கட்சியை கூட தடை செய்யணும்னு தான் நாங்க கேட்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியை கூட தடை செய்யணும். அவர் தலைமையிலான கட்சியே இருக்கக்கூடாது. அவர் அரசியலுக்கே வேண்டான்றோம். அரசியலுக்கு வந்தாருன்னா மேற்கொண்டு நீங்க கரூர்ல மட்டுமா உயிரிழந்திருக்காங்க. அவர் போன இடம் எல்லா இடத்துலயுமே 2-3 பேர் செத்து போயிருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த குடும்பத்தாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்காரா கேளுங்க? அதை பத்தி ஏதாவது பேசியிருப்பாரா? அந்த அவங்களுடைய புகைப்படம் வச்சு ஏதாவது நிகழ்ச்சியில அவங்களுக்கு நினைவேந்தல் நிகழ்வு பண்ணிருப்பாரா? சொல்லுங்க ஏதாவது. அப்படியா நிகழ்வு நடக்கல, எதுவுமே இல்லையே. அப்படி நடந்தா அவங்க எடுத்து போடுவாங்கல்ல. மாறா என்ன பண்ணுவாங்க இவங்க? ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு 41 குடும்பம் உயிரிழந்திருக்கு. அவங்களுக்கு 1 வருஷம் அவங்களுக்கு துக்கம். நம்ம தமிழ் கல்ச்சர்ல அதானே.
41 குடும்பத்துக்கும் அவங்க துக்கம் அனுசரிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு வீட்டுல வந்து சாமியே கும்பிட மாட்டோம் நம்ம. நாங்க வந்து எங்க குடும்பத்துல ஒரு உயிர் போனதா நாங்க கூட இப்ப முன்னாடி போன இந்த ஆயுத பூஜை, விஜயதசமி இதெல்லாம் நாங்க கூட என் வீட்டுல நாங்க கூட அதை அனுசரிக்கல. நான் பரம்பரையா நாங்க இந்து. நாங்க தொடர்ச்சியா வந்து எந்த ஒரு பண்டிகை நாங்க விட மாட்டோம். எல்லா பண்டிகையும் எங்க வீட்டுல வந்து நாங்க வந்து அனுசரிப்போம். ஆனா இன்னைக்கு இந்த வருஷம் நாங்க இந்த ஆயுத பூஜை, விஜயதசமி நாங்க வந்து கொண்டாடவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த மனம் வரல. நம்ம வீட்லயே அந்த துக்கம் விழுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இது இருக்கு. அதனால நாங்க கும்பல. ஆனா நீ என்ன பண்ண? நீ சாகடிச்ச அந்த வாகனம் தான் சாகடிச்சது. ஆனா அந்த வாகனத்துக்கு நீங்க பட்டடிச்சு பூஜை பண்ணி நீங்க கோலாகலமா நீங்க வந்து உங்களோட கட்சி அலுவலகத்துல ஆயுத பூஜை கொண்டாடுறீங்களே, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஈவம் இருக்கும், கொஞ்சமாவது மனித நேயம் எதுவுமே இருக்காதா உங்களுக்கு? இல்லாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? நடிகர் விஜய் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்ப இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இவருக்கு யாரும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே பண்றதுதான் தப்பா பண்றது. இப்ப இந்த ஒரு விவகாரத்துல இந்தியாவுல பல பிரச்சனைகள் நடக்குது. ஆனா குறிப்பா பாஜக வந்து ரொம்ப துரிதமா செயல்பட்டு ஒரு குழு அமைச்சு, அதிகாரம் இல்லாத குழுவா இருந்தாலும் கூட உடனடியா அனுப்புறாங்கன்னும் போது ஏதாவது அரசியல் காரணம் இருக்குன்னு பாக்குறீங்களா பாஜகவுக்கு? கண்டிப்பா. இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவோ நடிகர் இருக்காங்க. இப்ப கூட ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஹைகோர்ட்டுக்கு வழியா வந்து நம்ம விசிகாவுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் போறாரு. போறப்ப வந்து ஒரு 2 வீலரை வந்து லைட்டா மோதிடுது. மோதின உடனே அவரு அந்த தம்பி வரப்பவே அந்த வண்டி வாகனம் வர்றத பாக்குறாரு. பார்த்துட்டு கரெக்டா போய் நிறுத்துறாரு. ஸ்பீட் பிரேக்ல இடிக்குது. நிறுத்தின உடனே இவர் வண்டின்னு தெரியுது, பின்னாடி எஸ்கார்ட் வண்டிலாம் வருது. இன்னார்தான் வராங்கன்னு கரெக்டா, ஏன்னா ஒரு லாயர் அவரு, கரெக்டா இவர் வந்து கேதர் பண்றாரு. இவர் பண்ற இந்த விஷயத்த யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து வீடியோ எடுக்கிறாங்க. இங்க நடக்கிற விஷயத்த வீடியோ எடுத்து ஒரு மாயை உண்டு பண்ணி திருமாவளவன் அவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்ன்ற மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண மாதிரி தான் அது. கண்டிப்பா அது அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் திருமாவளவன் அண்ணனுக்கு ஏன் நீங்க வந்து இப்போ சென்ட்ரல்ல இருந்து ஏன் நீங்க ஆயுத ஏந்தி பாதுகாப்பு ஒய் பிரிவோ Y+ஓ இல்ல Z பிரிவோ ஏன் கொடுக்க மாட்டீங்க? நடிகர் விஜய் என்ன பண்ணாரு? திருமாவளவன் அண்ணன் வந்து பொது வாழ்க்கையில 35 வருஷமா இருக்காரு. அவர் எதை எதிர்த்து போராடுறாரு? சாதியவாதத்தை எதிர்த்து போராடுறாரு, மதவாதத்தை எதிர்த்து போராடுறாரு. அவர் உயிருக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும். இது ரெண்டுமே பயங்கரமான விஷயத்துக்காக போராடுறாரு. தொடர்ச்சியா 35 வருஷமா அவர் இந்த விஷயத்துக்காக தான் களத்துல நின்று ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் தொண்டர்கள் எல்லாருமே வந்து அவர் வளர்த்து அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு. அவர் உயிருக்கு எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்கு. இப்ப நடந்த இன்சிடென்ட் கூட அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த இன்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது அது. அப்ப நடிகர் விஜய் வந்து 40 வருஷம் சினிமா நடிச்சிருப்பாரு. அவரு 30 வருஷம் சினிமால மட்டும்தான் நடிச்சாரு. அவருக்கு எந்த ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் இப்பதான் நேத்து காலையில அவர் அரசியலுக்கே வந்தாரு. அவருக்கு எதுக்கு நீங்க வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு? அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களா, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா விஜய? தமிழ்நாட்டுல அண்ணன் விஜயகாந்த் அண்ணனை விட விஜய் வந்து அரசியல வந்து பேர் பண்ணுவாரா? அவருக்கு ஒரு துப்பாக்கி அந்த எனக்கு தெரிஞ்சு அவர் இறக்குறதுக்கு முன்னாடி கூட 2016 நேர்ல போய் பார்த்திருக்கிறேன் நான். ஐயா வைகோ ஐயா அவர்களோட கவனம் கொடுக்கிறதுக்கு என்ன காரணம்? விஜய் அவர்கள் மீது ஆமா நடிகர் ரஜினிகாந்துக்கு கூட கொடுக்கலாமே, கொடுக்கல. அதை விட விடுங்க. அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு எதிர்கட்சி தலைவராகவே இருந்துட்டாரு. அவருக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும். அவரு கூட ஒரு சின்ன போலீஸ் ஒரு சின்ன பிசி கூட கிடையாது அவருக்கு பாதுகாப்புக்கு, தெரியுங்களா? ஒரு பிசி கூட கிடையாது. நான் போயிருக்கிறேன், அவர் நேர்ல பார்த்திருக்கிறேன். அப்ப விஜயகாந்த் அண்ணனுக்கு இல்லாத உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாத பாதுகாப்பு கொடுக்காத நீங்க இப்ப நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட கொடுக்கல, அவருக்கு கொடுக்காத நீங்க 35 வருஷமா களத்துல நின்று போராடின்னு இருக்க தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்காத நீங்க நேத்து காலையில வந்து நடிகர் விஜய்க்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கீங்களா, இல்ல அவர் டேக் ஓவர் பண்றதுக்காக அரெஸ்ட் பண்ணி போலீஸ் உள்ள வச்சிருக்கீங்களா உங்களுடைய பாதுகாப்பு படைய? அப்ப பாஜக தன்வசப்படுத்தணும்னு முயற்சிக்கிறாங்களா? படுத்துட்டாங்க, தூக்கிட்டாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க, அல்வா மாரி தூக்குறாங்க, அல்வா மாரி தூக்குங்கடா அவனை, தொக்கா தூக்குங்கடான்னு. அந்த மாதிரி அவங்க ஒய் பிரிவை கூட தொக்கா தூக்கி வச்சிருக்கிறாங்க அவரை. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது, அசைய கூட முடியாது அவரால். பேசணும்னா கூட அங்க இருந்து டெல்லியில இருந்து கால் வரணும் அவருக்கு. அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாதான் நீங்க பேச முடியும். அங்க வந்தா அதனாலதான் அங்க இருந்து எங்க போன் வந்து முதல்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆகும்னு சொன்னாங்க. இருந்தாலும் எஸ்கேப் ஆயிட்டாப்ல அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு கரூர்ல. இல்லைன்னா சுய சிந்தனை சுய அறிவு உள்ளவன் அந்த இடத்துல நின்று அவன் யோசிச்சு டிசிஷன் அவன் எடுத்திருப்பான். எவனோ எடுக்கிற டிசிஷனுக்கு நீ ஆடுறன்றதுனாலதான் உன்னால அங்க நிக்க முடியல. அங்க நீ உனக்கு சொன்ன உடனே எஸ்கேப் ஆகுற.
அப்ப நடிகர் விஜய் வந்து அவர் வந்து சுயம்பு கிடையாது, அவரு அரசியல்ல அவரை வந்து இயக்குறாங்க, அவரை இறக்கிக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல கட்சி ஆரம்பிச்சு கொடுத்து அவரை இறக்கிக்கிறாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே கட்சியில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது இளம் பெண்கள் இளைஞர்கள் பாசறைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அது இப்ப இருக்கான்னு கேளுங்க. அதுல மெம்பர்ஸ் எவ்வளவு பேர்? வாய்ப்பு இல்ல. அதுல இருக்கவங்க எல்லாருமே இப்ப வந்து டிவிகேல இருக்காங்க. ஆமா, ஆனா அது அமைப்பு இருக்கு, அமைப்பு இருக்கு, ஆள் இல்ல. எல்லாருமே இப்ப வந்து பிஜேபிக்கு 10 பேர் போயிட்டாங்க, டிவிகேக்கு 10 பேர் போயிட்டாங்க. சோ இப்போ அதிமுக கட்சி இப்படிதான். அந்த எப்படி சொல்றது, அதிமுக கட்சி மட்டும் தான் இருக்குது. அதுக்குள்ள ஆட்கள் எல்லாருமே பிஜேபி கொஞ்சம் பேரும் டிவிகே கொஞ்சம் பேர் போயிட்டு விஜயை வந்து உருவாக்கி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அதனாலதான் தாவேகா கொடியோட அதிமுக கூட்டத்துக்கு போறாங்க பாருங்க. அது கூட வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலியமா வந்து ஒரு தகவலை வந்து ஒரு பிரச்சார கூட்டத்துல அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரா ஒரு தலைவரா வந்து பேசலாம். எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கல, எதையுமே செய்யல. எவனோ ஒருத்தர் 2 பேர் கொடியை தூக்கி காட்டுறான் உள்ள வந்து. அதைய வந்து பாருங்க புளியார் சுழி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு அரசியல் ஞானம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும். விஜய் எப்படியோ விஜய்க்கு குரு மாதிரி பேசிட்டு இருக்காரு அவரு. விஜய்க்கும் ஒரு அரசியல் ஞானம் கிடையாது, அரசியல் அறிவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அரசியல் அறிவே இல்லாத போல ஒரு 2 பேர் கூப்பிட்டா ஏதோ தம்பிங்க ஏதோ தவறுதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, பரப்பா ஒத்து பண்ணாதீங்க, போயிடுங்க தம்பி, இல்ல நின்று கேளுங்க தம்பி நான் பேசுறேன். இப்பதான் புளியார் சூழி போட்டுட்டாங்க. அப்போ அதனாலதான் இப்ப நீங்க விஜய் பண்ண தவற வந்து நீங்க மறைக்கிறீங்க, நீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு யார் உயிர் போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேவை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திமுக அரசாங்கத்தை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும். ஆனா சட்டம், அதாவது நீதின்றது கண்டிப்பா ஒரு நாள் வெல்லும். வாழ்வுதனை சூதுக்கப்புறம் பிறகு தர்மமே வெல்லும்னு சொல்லுவாங்க பாருங்க. அது போல வந்து இந்த 41 உயிர் அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த குற்றவாளி விஜய் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அதனால விஜய் அவர்களுக்கு தக்க தண்டனை நாட்டு மக்களே கொடுப்பாங்க. நீதித்துறை நீதிமன்றம் கொடுக்குதோ இல்லையா, கண்டிப்பா விஜய்க்கு நாட்டு மக்கள் கொடுப்பாங்க. கடைசியா கேள்வி, நிறைய பேசிட்டோம். என்னன்னாக்கா அந்த பேட்டினப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, யாரும் வந்துட்டு விஜய் ரசிகர்களுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க, அது பொண்ணோ பையனோன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் அவ்வளவு கோவம், என்ன காரணம் அதுக்கு? கோவம் இல்லைங்க தம்பி. இப்போ அந்த சம்பவம் அப்ப நீங்க பாத்துருப்பீங்க, நீங்க சில தம்பிங்கெல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்துருக்காங்க, வலையொலி தம்பிங்கெல்லாம் கூட எடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து சில தம்பிங்கெல்லாம் பேசுறப்ப நல்லா பார்த்தேன் பாருங்க. அப்ப தெரிஞ்சே வந்து போட்டு 3 பேருக்கு மேல ஒரு ஆள் ஏறி நிக்கிறான், ஏறி நின்று வீடியோ எடுக்கிறான். இது மனித நேயமா? இது இல்ல, அப்படியான ஒரு கூட்டம் உருவானதுக்கு நம்ம எல்லாரும் தானே காரணம், ஒட்டுமொத்த சமூகம் தானே கூட்டு பொறுப்பு. ஒட்டுமொத்த சமூகம் யாரும் போலாங்க, விஜய பாக்கணும்ன்ற தற்கூரி கூட்டம் மட்டும் தான் போச்சு அங்க. இல்ல, அவங்க எல்லாரும் நம்ம வீட்டுல ஒரு பையன் தானே, நம்ம வீட்டுல ஒரு பையனா நம்ம உறவா, நம்ம தமிழர்கள் நம்ம உறவா நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி அவனை பார்த்து உனக்கு என்ன மன திருப்தி ஆக போகுது? ஒருத்தனை சாக அடிச்சுட்டு உனக்கு என்ன மன திருப்தி? டிவில பாக்கலையா? அப்படின்னா வந்து உங்க குடும்பத்துக்கு அவர் வந்து என்ன பண்ணிட்டு போறாரு? அவங்களுக்கு இதான் அவன் குடும்பத்துல அவங்க அக்கா கல்யாணம் ஆகாம இருப்பா, ஏன்னா பொருளாதாரம் இருக்காது. அவ தங்கச்சி படிப்பு இல்லாம இருப்பா, படிக்கிறதுக்கு வசதி இல்லாம பணம் இல்லாம இருப்பா. அப்ப அது வந்து விஜய் வந்து பூர்த்தி செய்வாரா? செய்ய மாட்டாரு. அப்ப இவன் வந்து அதாவது எப்படி சொல்றது, தற்கூரியா முட்டாளா? அவன் பணத்தை அந்த விஜய் படத்தை வந்து டிக்கெட் கூட்டு வாங்கி அவனை வளர்த்து விட்டான், ஆனா இவன் வளரல. அப்ப இப்ப இது போல முட்டாள் கூட்டத்துக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்காது, நீதிமன்றம் தண்டனை கொடுக்காது, காவல்துறை தண்டனை கொடுக்காது. வேற இவங்களுக்கு யார் தண்டனை கொடுக்கணும்? இதான் சிறந்த தண்டனை உங்களை பொறுத்த வரைக்கும். நாட்டு மக்கள் தான் மகேசன் தீர்ப்பு. நாட்டு மக்களுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அப்ப நாட்டு மக்கள் தான் இது போல தற்கூரி கூட்டங்கள் சம்பவத்தை ஏற்படுத்தினதே அவங்கதான். அந்த கூட்ட நெரிச்சல கொஞ்சம் கூட ஈவு இருக்காம இல்லாம ஒரு ஆளை பாக்கிறதுக்கு 9 மணி நேரம் காத்திருந்து அந்த கூட்ட நெரிச்சல குழந்தைங்களை மெரிச்சு சாக அடிச்சுதான் அவனுங்க அந்த தற்கூரி கூட்டம் தான். அப்ப அவங்களுக்கு நாட்டு மக்கள் வந்து தண்டனை கொடுக்கணும். அப்ப எப்படி கொடுப்பாங்க? அப்ப எப்படி கொடுப்பாங்க? ஒரு ரசிகரா இருக்கிறான் அவன், ஒரு ரசிகனுக்கு எப்படி ஒரு சட்டத்துல இடம் இருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு? அப்ப இப்படி கொடுக்கலாமே. சரி, இப்ப தாவேக்கால் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் தான் பொண்ணு கொடுக்க கூடாதா, இல்ல திமுக அதிமுக விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க கூடாதா? விஜய் ரசிகர் எவனா இருந்தாலும் பொண்ணு கொடுக்க கூடாது. அதிமுக அரசியல் பட்டிருப்பாங்க. திமுக அதிமுக இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அந்த இன்சிடென்ட்ல பங்கேற்கல. நான் என்ன சொல்றேன்னா, கரூர் மாவட்டத்துல அந்த இன்சிடென்ட்ல நடந்த ரசிகர்களுக்கு இனிமேலும் அந்த ரசிகர்களால வேற எங்காவது பாதிப்பு ஏற்படாத, ஒட்டுமொத்தமா விஜய் ரசிகர் எவன் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சாலோ அந்த பொண்ணு அவனை காதலிக்காதீங்க, லவ் பண்ணாதீங்க, மேரேஜ் பண்ணிக்காதீங்க. அப்படியே அணுகணும்னு கேக்குற விபத்து தானே அது.
எது விபத்து? அது விபத்து நடந்திருக்கு, எல்லாரும் சொல்ற மாதிரி அது விபத்து அப்படி நடந்திருக்கு. அது விபத்துல தெரிஞ்சே நடந்தது. இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் தம்பி, இப்ப கூட இப்ப வந்து தசரா விழா நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அங்க எவ்வளவு லட்சக்கணக்கான பக்தர்கள், அவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு தெய்வத்தை கூட போயிட்டு எப்படி கியூல நின்று பார்க்கணும், தரிசனம் செய்யணும்ன்றது ஒரு ஒரு வழிமுறை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வச்சிருக்கிறாங்க. ஆனா நீ அப்படி இல்லையே, மாட்டு மந்த கூட்டம் போல நீ போய் அந்த ஆளை போய் முகத்தை அந்த ஆள் அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஸமா இருக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியல தம்பி. அப்படி ஒரு ஆண் அழகெல்லாம் கிடையாது நடிகர் விஜய்லாம். இந்த பொம்பளை பசங்க எல்லாம் போய் நின்று விஜய் வாழ்க, விஜயை நான் லவ் பண்றேன், என் கணவர் இருந்தாலும் நான் 26 வருஷமா நான் விஜயை லவ் பண்றேன், ஆனா எங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, எனக்கு எங்க ஹஸ்பண்டை விட எனக்கு நடிகர் விஜயை தான் நான் விரும்புறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசுதுங்க பாருங்க. இந்த மாதிரி தற்கூறிங்களுக்கெல்லாம் அவ்வளோ வந்து ஆண் அழகெல்லாம் கிடையாது நடிகர் விஜயெல்லாம். ஒரு ஆண் அழகன் எதுல தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு ஆண் அழகனா தெரியுமா? ஹீரோவா? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் போது களத்துல வந்து நின்னு போராடி காப்பாத்துறான் பாருங்க, அவன் தான் ரியல் ஹீரோ. விஜய் எல்லாம் ஜீரோ. அப்ப தப்பிச்சு போறவன் ஹீரோவா இருப்பான்? நான் சொல்லுங்க தம்பி. உன்னால ஒருத்தவங்க படுகொலை செய்யப்பட்டு குழந்தை குட்டி எல்லாம் செத்து போறப்ப நின்னு காப்பாத்துறவன் ஹீரோவா, நீ தப்பிச்சு போறவன் ஹீரோவா? அப்ப நீ ஹீரோ கிடையாது, நீ வந்து ஒரு நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிற, அப்ப நீ ஜீரோ தான். நீ பாப்போம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்க சொல்லக்கூடிய அந்த தண்டனையை தமிழ்நாடு மக்கள் பரிசீலிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இல்ல, கண்டிப்பா பரிசீலனை பண்ணுவாங்க. ஏன்னு கேளுங்க, அது நாட்டு மக்களுடைய மனசுல இருந்த கேள்விகள். ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலும், ஒவ்வொரு தாய்மார்கள் மத்தியிலும், நிறைய தமிழ்நாட்டுல நிறைய பேர் குழந்தைலாம் இல்லாம வரம் கேட்டு தெய்வத்துக்கிட்ட போயிட்டு வருஷங்கணக்குல எல்லாம் வேண்டி குழந்தை இல்லையேன்னு கேட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தம்பதிங்கள்லாம் அந்த குழந்தைய பாக்குறப்ப அவங்க மனசெல்லாம் இது ஏற்படுது. சரிங்களா? அதனால கண்டிப்பா நான் வச்ச கோரிக்கை, என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய தாய்மார்களும் தந்தைமார்களும் என் அண்ணன்மார்களும் அக்காமார்களும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் விஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பா திருமணம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. காதலிக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க அந்த காதலை முறிச்சிருவாங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல விருந்தினரோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.